நீங்கள் ஒரு 50-60 வயதுகளுக்கு மேலே வந்து உடல் உபாதைகள் வரலாம், நம்மளால் வந்து இயங்க முடியாமல் போகலாம். அப்போ நம்மளுடைய சேமிப்பு தான் வந்து நம்ம கூட வந்து துணையாக நின்று நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிதியை திட்டமிட்டு அத்தியாவசிய தேவைகள் போக மீதம் இருக்கும் பணத்தை வந்து துல்லியமாக கணக்கிட்டு சேமிப்பது தான் வந்து முறையான ஒரு சேமிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் விளக்குறாரு. அதாவது வந்து ரொம்ப நுட்பமாக நம்ம வந்து கவனிக்கணும். நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைத்தால்தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும். வாழ்க்கை வந்து நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் வந்து நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கையில் வந்து சிக்கி தவிக்கிறோம். அந்த ஆடம்பரத்தை விட்டு வெளியே வரணுன்றது தான் அதனுடைய ஒற்றை வரியில் அந்த அத்தியாவசிய தேவைன்றதை வந்து சொல்கிறாரு. அப்போ ஆசை எது, ஆடம்பரம் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும். அதே போல் வந்து நம்மளுடைய தேவை எது, ஆசை எது என்பதை வந்து நம்ம வந்து கணக்கிட கற்றுக்கணும். நம்மளுடைய தேவை, இன்றைய தேவை, இந்த மாதத்துக்கான தேவை என்ன என்பதை வந்து துல்லியமாக கணக்கிட்டு அதனுடைய அத்தியாவசிய தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு நம்மளுடைய ஆசையை வந்து ஒதுக்கி வைக்கணும். ஆசை வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் வந்து விலை கொடுத்தோ இல்லை வந்து எப்படியோ வாங்கிட முடியுமானா கிடையாது. அதுக்காக ஆசைப்படக்கூடாதுன்னு இல்லை. அந்த ஆசை பூர்த்தி செய்வதற்கு நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பணத்தை வந்து சேமித்து வச்சா தான் அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியும்.